அதாவது 2021 வந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் இருந்தார் இல்லையா? அப்போ வந்து 9 தலைவர்களை வந்து விஜயகாந்த் கட்சியில வந்து டிஎம்கே வாங்கினாங்க. அப்போ அதுக்கு உதாரணத்தை எடுத்துக்கலாமா? அதுக்கு உதாரணம் தானே இதா? அப்போ அவங்க வந்து இளநியை கட்டி போட்டு இப்போ விஜய் வந்து இருக்கிறதுனால இளநியை கட்டி போட்டு வடிவேல் காமெடியை சொல்றாரு. அப்போ அவங்க வந்து விஜயகாந்த் கட்சியில இருந்து அத்தனை பேர்த்தை இழுத்தாங்கல்ல. அப்போ எந்த உதாரணத்தை சொல்றது? அவங்களும் அந்த வேலை தானே பண்ணாங்க. அவங்க மட்டும் என்ன சுயமா இருந்தாங்களா? விஜயகாந்த் கட்சியில எத்தனை எம்எல்ஏ அவங்க கைப்பற்றினாங்க, எத்தனை கோடிக்கு பேரம் பேசினாங்க. கோடா சந்திரசேகர் இருந்தானே, அவன்லாம் எப்படி போனான் கட்சியில இருந்து? சொல்லுங்க. இப்ப நடக்கிற ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? யாரை பத்தி? இல்ல ஏன்னா உதயநிதி அவர் என்ன சொன்னா 6 மாசத்துல இந்த ஆட்சிலாம் கவுந்துரும், ரொம்ப நாள் நினைக்காது அப்படின்றாரு. கட்சி சார் சிஎம் சார் விஜய் சார் வரும்போது கூட நிற்கும் போது கூட சொன்னாங்க 3 வருஷமா இது வந்து ஆக்ட் பண்றாங்க, விஜய் வந்து சினிமாக்கு தான் நடிக்க தான் தெரியும், அரசியல் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா தெரியாதுன்னு வந்து நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணல, வந்து 50 நாள்ல எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு இதுலயும் பொது பணியிலையும் சரி, மருத்துவத்திலையும் சரி, ஸ்கூல் இதோட சரி, பசங்களோட இதுலையும் சரி, எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. எல்லா துறையிலுமே இறங்கி செயல்பட்டு தான் இருக்காரு. பண்ணலன்னு சொல்லி திடீர்னு சொன்னா அவங்கள நடந்துடுமா? தோத்துருவாங்க சொன்னாங்க. 236 தொகுதி ஜெயிச்சிருக்காங்கல்ல. தனியா வந்து தனிப்பெரிய இதுவாக நின்று தனியா ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். சினிமா நடிகராக இந்த சப்போர்ட் இருக்குல்ல, மக்களோட எல்லா சப்போர்ட்டும் இருக்கிறதுனால தான் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம வேற எதுவும் சொல்ல முடியாது. அவங்க சொல்றதை பேசிட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்ம யாரையும் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணவோ விமர்சிக்கவோ நம்மளுக்கு தேவையே இல்லை. அவரோட வேலையை அவர் செய்கிறாரு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மக்களோட நம்பிக்கை இருக்கிற வரையும் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து தாத்தாலேருந்து அப்பாலேருந்து சித்தப்பாலேருந்து எல்லாருமே சித்தி எல்லாம் அவரு தான் விஜய் தான் சொல்கிறாங்க. அதனால சிஎம் ஆகுது எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ அவரை நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்களோ அவரோட வேலையை சைலண்ட்டாக பண்ணிட்டு தான் இருக்காரு. 50 நாளில் எவ்வளவோ பண்ணிட்டாரு. அதோட லிஸ்ட்டு எல்லாமே அவர் செய்கிற ஒரு செயலியும் வந்து வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதுவரை எந்த ஆட்சியும் பண்ணலையே. இதுவரை யாருன்னா சொன்னாங்களா வெளிப்படையா? அவர் என்னென்ன நடக்குதோ சிஎம் அந்த ஆஃபீஸ் நடக்குது வந்து எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காரு. இதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு ப்ரூஃப்? இதுலயே அவர் சொல்றது எல்லாமே 70% 5% நம்புறது எல்லாமே நம்புற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்? இணையறாங்கன்னா பிடிச்சிருக்கு இணையறாங்க சார். இப்போ வந்து அவரே வாங்கன்னு கூப்பிடலையே, இது பண்ணலையே, காசு கொடுத்துலாம் வர வைக்கலையே. தானா சேர்ந்த கூட்டம் தான் சார், மக்கள் கூட்டமும் சரி ஜென்ரலாகவே. இப்போ எப்படி சார் எதாவது சொல்ல முடியும்? இவங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு இதுலயும் இவங்க தான் தப்பு பண்றாரு, சிஎம் இங்கே பண்றாரு, அது அவரோட பத்தியை தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அந்த வடிவேலு இளநீர் திருடி இருப்பார்ல, ஆமா காமெடி மாதிரி சொல்றாரு. விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில இருந்து ஒரு அவங்க எல்லா காமெடி பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க சிஎம் சாரை பத்தி. ஆனா அவர் என்ன பண்றாரு? அவரோட செயல்ல முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்காரு. நடந்துட்டு தான் வருது. எல்லாக்கிட்டையும் போய் கேளுங்க. இல்லை குழந்தைங்க முதல்ல இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா சொல்றாங்க சிஎம் சார் விஜய் வந்து ஆனஸ்டா பண்ணிட்டு இருக்காருன்னு. இதோட வேற என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? அடுத்த வாரம் கரூர் முதல்வர் சொல்றாரு. ஆமா, 41 பேருக்காக செய்யப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதானே? சொல்லாம செயல்ல வெளிப்படுத்தி அவங்க குடும்பத்தை நல்ல வழிபடுத்துன்னு தானே சொல்றாரு. தப்பு இருக்கா இதுலதான்? இதுவரை யாருன்னா பண்ணியிருக்காங்களா கட்சிக்காரங்க? இதுவரை இத்தனை வருஷம் பண்ணியிருக்காங்க, 70 வருஷத்துக்கு மேல. இதுவரை இது மாதிரி ஒரு ஃபேமிலிக்காக வந்து இறங்கி நடுத்தர மக்களுக்காக செஞ்சிருக்காங்களா? இல்லையே. ஆனா இவர் இதுவரையும் மனசுக்குள்ள வச்சிருந்து இப்ப வெளிப்படையா சொல்லியிருக்காரு, நான் பண்ண போறேன். அந்த 41 குடும்பத்துக்கும் அவங்களுக்கான ஒரு பொதுவான அரசியல் இதுல கவர்மெண்ட் ஜாப்ல பண்ண போறேன். நல்லது தானே? இது வரவேற்கத்தக்கது தானே? அதுக்கு வந்து நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. எப்படி கவர்மெண்ட் வேலைலாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு? போராட்டம் பண்ணுவாங்க சார். அது 4 பேர் இவங்களே சொல்லி விட்டதா கூட இருக்கலாம். 4 பக்கமும் யோசிக்கணும் சார். எப்பயுமே வந்து இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்களா? இல்ல, இவரோட வேலையை கரெக்டா பண்றாரு, பண்ண விடுங்க. 6 மாசம் 2 மாசம் 6 மாசம் ஆகல, 3 மாசம் ஆகல, வெறும் 50 நாள் தான் வந்திருக்காரு. 50 நாள்ல நிறைய வளர்ச்சி, நிறைய மாற்றங்கள், முன்னேற்றம் நிறைய நடக்குது. ஸ்கூல்லையும் படிக்கிற பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. பண்ண மாட்டேன் சொல்லியே 5 வருஷம் இன்னும் முடியல சார். 5 டைம் கொடுங்க. ஒரு சினி ஃபீல்டில் வந்து என்னென்னவோ சொன்னீங்க, அவர் என்னென்னவோ டாமினேட் பண்ணீங்க. இருந்தாலும் அதை தாண்டி ஒரு மனுஷன் எவ்வளோதான் பொறுத்துட்டு பண்ண முடியும்? அவர் இருந்தாலும் குடும்பத்தில் இஷ்யூ பண்ணீங்க, குடும்பமும் இதுவாச்சு. வேற என்னதான் பண்ண முடியும்? வெயிட் பண்ணுங்க சார், எல்லாமே நடக்கும். சொல்றேன்ண்ணா, விஜயண்ணா அந்த கொலை வழக்கம் மட்டும் தீர்த்து அது என்னென்ன நல்லா போலீஸ்காரங்களை விசாரிக்க சொல்லி தப்பு பண்ணவங்க யாரோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னா மக்களுக்கு எங்களுக்கு நல்ல துணையான, உங்களுக்கு நாங்க துணையா இருப்போம்னா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கண்ணா. யார் என்ன சஞ்சரிப்பு கொடுத்தாலும் நீங்க அதை நினைச்சு நீங்க கவலையே படாதீங்கண்ணா. லேடிஸ் இருக்கோம், நாங்க இருக்கோம், மக்கள் இருக்கோம். உங்களுக்கு நீங்க வேணும்னு நாங்க ஓட்டு போட்டு வந்திருக்கோம். நீங்க எங்களுக்கு நல்லது செய்யுங்கண்ணா. நாங்க நம்புறோம்ண்ணா, நீங்க செய்வீங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கீங்க. அப்படி மக்களுக்காக வந்திருக்கோங்க, நாங்க உங்களுக்கும் நாங்க நிப்போம்ண்ணா. எது ஒண்ணுனாலும் நாங்க நிப்போம்ண்ணா. உதயநிதி வேற இந்த இளநீர் காமெடிலாம் பேசியிருக்காரு.
வடிவேலு அந்த இளநீர் எல்லாம் ஆமா, ஆமா. மாதிரி வந்து அதிமுக இருந்து ஒரு இதா திருட்டு எம்எல்ஏ திருடுறாரு விஜய் அப்படின்னு சொல்லி ஏங்க அவர் திருட போறாரு? தனிமையா நின்னு ஜெயிச்சு வந்தவரு எதுக்குங்க ஒண்ணு திருடணும்? வர்றாங்க அவர் அது மாதிரி உடனே எல்லாத்தையும் சேர்த்துட மாட்டாரு. அதுக்கும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுதான் சேர்ப்ப. அவங்க வரையில இவர் என்னங்க பண்ணுவாரு? அவர் ஏங்க திருடணும்? அப்படி திருடுற இருந்தா ஏங்க இந்த ஆட்சிக்கு வரணும்? அவர் அழகா அவரு சினிமால நடிச்சுட்டு போயிடலாமே, ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அவர் நடிச்சுட்டு போயிடலாமே. அதான் சொல்றல, அவரை என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றாங்க. அவர் அன்னைக்கே சொல்லிட்டு ஆலமரம் அவர் யாராலையும் அசைக்க முடியாது. மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கு அவருக்கு. சரிங்களா? அடுத்த வாரம் கரூர் வேற சொல்றாருக்கா, அந்த விஷயத்துல கரூர் விஷயத்த அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அங்க என்ன போய் பேச போறாரு நமக்கு தெரியாது. எல்லாம் நல்லதே நடக்கும். அதான் சொல்ற வேலை கேக்குறாங்க. அப்ப படிச்சவங்களுக்கு வேலை அவங்க இப்ப நம்ம போய் அவரை பார்க்க அவங்க கூப்பிடல. அவரு எல்லாரும் நீங்க வந்து நின்னுங்க விஜய் அண்ணா வந்து கூப்பிடல. ஒரு நடிகரா இருந்தவர் அவங்க போய் போனது தப்பு. அந்த கூட்டத்துல போய் நின்னது அவங்களுடைய தப்பு. போய் இறந்தாங்க. அதுக்கு எல்லாருமே வருத்தம் தான். அது 1-2 உயிர் 40 உயிர் வருத்தம் தான். அந்த கூட்டத்துல நம்ம போனது தப்பு. சரிங்களா? அவர் பேசுவாரு. அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ எடுக்கட்டும். ஆனா நல்லதே செய்வாரு. அந்த நம்பிக்கை அவ்வளவுதான். இந்த ஆட்சி வந்து நல்லா தான் இருக்குது. அதாவது கொள்ளடிக்க முடியல, வருமானம் போயிடுச்சு. இது என்னது மகாபலிபுரத்தில் வந்து 12 அண்ணாறு வழியாக கட்டுறாரு. அதுக்கு பணம் தேவைப்படும். இப்போ கைப்பணத்தை போட முடியும், மக்கள் பணத்தை போட முடியாதுல்ல. அதுக்காக அவர் அப்படி வேணும் ஒரு எடுத்துக்காட்டாக பேசலாம். என்ன பண்ணுறது? வயிற்றுச்சல் துளி தானே ஆகணும். இப்போ சாதாரண மக்களே ஏதாவது ஒரு போட்டி போடாமல் வந்துன்னா தவிர்த்துட்டாங்கன்னா சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் ஏதோ ஒரு போடாமல் தான். அதெல்லாம் வந்து நல்ல விஷயமா பார்க்குறோம். அது ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது. அங்கே வந்து ஆட்சி சரி, நிர்வாகம் சரியில்லை, அதனால வந்து நல்ல நிர்வாகமாக அது போகுது அப்படின்னு வந்து எல்லாரும் கட்சி வந்து சேருது. இதில் எந்த தப்புங்களும் இல்லையே. அதாவது 2021 வந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் இருந்தார் இல்லையா? அப்போ வந்து 9 தலைவர்களை வந்து விஜயகாந்த் கட்சியில் வந்து டிஎம்கே வாங்கினாங்க. அப்போ அதுக்கு உதாரணத்தை இதை எடுத்துக்கலாமா? அதுக்கு உதாரணம் தானே இதா. அப்போ அவங்க வந்து இளநியை கட்டி போட்டு இப்போ விஜய் வந்து இருக்கிறதுனால இளநியை கட்டி போட்டு வடிவேல் காமெடியை சொல்றாரு. அப்போ அவங்க வந்து விஜயகாந்த் கட்சியில இருந்து அத்தனை பேர்த்தை இழுத்தாங்கல்ல. அப்போ எந்த உதாரணத்தை சொல்றது? அவங்களும் அந்த வேலை தானே பண்ணாங்க. அவங்க மட்டும் என்ன சுயமா இருந்தாங்களா? விஜயகாந்த் கட்சியில எத்தனை எம்எல்ஏ அவங்க கைப்பற்றினாங்க, எத்தனை கோடிக்கு பேரம் பேசினாங்க. கோடா சந்திரசேகர் இருந்தானே, அவன்லாம் எப்படி போனான் கட்சியில இருந்து? எத்தனை ஒரு 8-9 எம்எல்ஏ அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்க வாங்கினதால அது எம்எல்ஏவா தெரியலையா? இது மட்டும் தான் எம்எல்ஏவா? சொல்லு. அவர் தான் சொல்றாரு. அப்ப அதெல்லாம் தெரியலையா? அப்ப இவங்கெல்லாம் பேசினா இது கிடையாது, மற்றவங்க பேசினா மட்டும்தான் இதா? அடுத்த வாரத்துல முதல்வர் கரூருக்கு போறாரு. கரூருக்கு போய் அந்த மக்களுக்கு என்ன செய்வார்? முதல்வர் கரூருக்கு போறாரு, மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நோக்கத்தோடு இருக்கிறாரு. அங்க உள்ள வந்து இறந்த அந்த 41 திட்டத்துக்கு வந்து அவங்க உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கவர்மெண்ட் வேலை தரதா சொல்லிருக்கிறாங்க. அது கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக ஏற்கப்படக்கூடிய விஷயம். கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுனால இப்போ சில பிரச்சனைலாம் வருதுன்னா கவர்மெண்ட் வேலை எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. அந்த விஷயம் அதாவது இந்த உதாரணம் வந்து எப்படின்னா, டிஎம்கே வந்து அது அவங்க பண்ண வேலை சதி திட்டம். இது அவங்க பண்ண சதிக்கு வந்து இவர் பலிகாடு ஆனாரு. அந்த பலிகாடுக்கு வந்து அவர் வந்து ஒரு நம்மளால போன உசுருக்கு அந்த குடும்பத்துல வந்து ஒரு இழப்புக்காக ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது தப்பே இல்லை. இது நியாயமான விஷயம்தான். நல்லபடியாக தான் நடந்துனுக்குது. விஜய் வந்தால் கூட விஜய் வந்திருக்காங்க, அவங்க நல்லதான் செய்கிறாங்க. அது வரைக்கும் ஓகே. நல்லது பண்ணால் விடணும், ஏதாவது டார்ச்சர் பண்ணால் அவர் என்ன பண்ணுவார்? ஏதாவது நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறாரு விஜய். நல்லதே பண்ணட்டும், அவரும் மாறக்கூடாது, நல்லவராக இருக்கணும், நடுவில் மாறிடக்கூடாது, நல்லா பண்ணணும். அது இல்லாமல் இப்போ ஆட்சி வேற கௌரவம் சொல்லிட்டு உதயநிதியெல்லாம் சொல்லிக்கிறாரு. அதை பற்றி தெரியாது, ஆனால் இருந்தாலும் வந்து அதெல்லாம் கவராது, ஒன்றும் ஆகாது, போயிட்டு தான் இருக்கும். அதிமுகலேருந்து இப்போ எல்லாரும் வந்து டிவிக்கில் இணையறாங்க. அந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் வந்து இணைகிறாங்கன்னா அவங்க அதை பற்றி சரியாக தெரியல. ஆனால் இணைஞ்சாலும் நல்லது தான். ஸ்டாலினியும் ரொம்ப நல்லவர் தான், அவரும் நல்லதாக பார்த்துட்டு இருந்தார் ஆட்சி. ஆனால் எல்லா ஜனங்கள்லாம் வந்து விஜய் ரசிகர் வந்து விஜய்னு போயிட்டாங்க. அவரும் நல்லது தான் பண்ணார், ரொம்ப நல்லது பண்ணார். யார் 2 பேரில் யார் பண்ணாலும்
ஓகே தான். நல்லா இருந்தா சரி, எல்லாருமே நல்லா பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்த வாரம் முதல்வர் கரூருக்கு போறாரு. அந்த மக்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாரு நினைப்பாரு? அவர் என்ன சொல்ல போறாரு? எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாரு. எல்லாம் நல்லா செய்யணும், நல்லா செய்வேன், நல்லது பண்றேன்னு தான் சொல்லுவாரு. ஆனா அதுவும் இல்லாம ஏதாவது ஒன்று இவர் போறாருன்னு ரசிகர்கள் வந்து ஏதாவது ஆர்வ குளர்ல ஏதாவது பண்ணி விட்டுறாங்க. அதுவும் அதுக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆர்வ குளர்ல எல்லாம் பண்ணி விட்டுறாங்க அவருக்கு. அந்த ஊர்ல தான் 41 மக்கள் இறந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு முதல்வர் என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் செஞ்சிருக்காரு, நல்லா தான் செஞ்சிருக்காரு. கரூர்ல நல்லா தான் செஞ்சிருக்காரு. அவங்களுக்குலாம் இறந்த குடும்பத்துக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இதை நல்லது பண்ணுவார். ஆனால் ஜனங்க பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களே ஆர்வ குளரில் போயிட்டு கீரை அது பண்ணின்னு இது பண்ணின்னு இருந்தா யாருமே நல்லது வரவங்களாம் நல்லது பண்ண தான் நினைக்கிறாங்க. இதில் சும்மா இல்லாமல் ஆர்வ குளரில் இவங்க தான் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தரும் அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. ஆட்சி வந்து தம்பி அவர் ஏதோ ஸ்டார்லேயே இருந்துருக்கணும். அதாவது விவரம் தெரியாமல் வந்துட்டு இப்போ பழைய பெருசலிங்கிட்ட மாட்டிக்கினா போல. நான் ஒரு நல்ல சமையல்காரனை போட்டால் அந்த சமையல் நல்லாயிருக்கும். இது வந்து ஏதோ ஏனோ தானோ வந்துட்டேன்னு எல்கேஜிலேருந்து படித்து முன்னு வந்தால் தான் ஆட்சி. எடுத்ததுமே காலேஜில் சேர்ந்த மாதிரி இது எல்லாம் 20-22 வயசு பசங்க பண்ண தப்பு. அவரை நான் குறை சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே 10 லட்சம் கோடி கஜானால இல்லைன்னு தெரியும். எப்படி ஒரு அறிக்கை விடாமே வந்திருக்கலாம் இல்லையா? அது வந்திருக்கலாம், அது நல்லா இருக்கணும். என்னவோ இது வந்து குரங்கு கையில் பூ மாலை கொடுத்தா மாதிரி. உதயநிதி சொல்றாரு 6 மாசத்துல இந்த கட்சிக்கு நினைக்காது, ஆட்சி கவுந்துடும். அப்படி இல்லைங்க, அதெல்லாம் நிலைக்கும். என்ன ஒன்று கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இருந்தாலும் இந்த கட்சிக்காரனுங்க தாவறானுங்க பாரு, அவனுங்கள தான் செருப்பால் அடிக்கணும், மக்களை அடிக்கக்கூடாது. ஒரு கட்சியில் தோக்குறமோ ஜெயிக்கிறமோ நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும். மக்கள் வந்து அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா புது மாற்றம் வரணும்னு கூட போட்டுருக்கலாம். ஆனால் இந்த கட்சியில் பயமானிங்க இங்கேருந்து அங்கே தாவறானுங்க பாரு, அவனுங்களே செருப்பால் அடிக்கணும். முதல்ல அவனுங்க சீர்திருத்துக்கு தான் ஓட்டு கேட்கணும். அதிமுகலேருந்து வரவங்க சொல்றீங்க? இவங்க கொடுத்தான். இவங்களும் திடீர்னு நாளைக்கு அவங்க போன மாதிரி ஒருத்தன் போகுதான் அவன் செய்வான். ஏன்னா பதவி ஆசை. அவன் பணத்தை காப்பாற்றிறதுக்காக போகிறானுங்க. அதுதான் உதயநிதி சொல்றாரு, இந்த வடிவேல் வந்து இளநீர் திருடி வச்சுக்கிற மாதிரி. இப்போ விஜய் அது உண்மைதாங்க. நான் எந்த கட்சியும் கிடையாதுங்க. நான் வந்து பாரு ஆட்டோ ஓட்டுறேன், ஒழிச்சா தான் காசு சுகரு. நீங்கள் மாத்திரை இல்லாமல் 1 மாதமாக நான் இருக்கிறேன். அதெல்லாம் தெரியுமா? நீங்கள் நலத்திட்டம் கொடுக்க வேணாம், இருக்கிற ரோடுங்களை சரி பண்ணு, இல்லாதவங்களுக்கு நல்லது செய்யணும், அது போதும். சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. என்ன இன்னும் 3 மாதம் ஆகல உட்காந்து. 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே டென்ட் எப்படியெல்லாம் மாறலாம். என்ன தாக்கு பிடிக்கணும் அவர். உதயநிதி 6 மாசத்துல ஆட்சியில் கவர் அவர் சொன்னாருண்ணா, அவன் போய் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவனே குழந்தை தான் உதயநிதி. எடுத்தோடனே அவர் போஸ்டிங் கொடுத்துறாங்க. அவர் என்ன தகுதி இருக்குது? உதயநிதி கேட்குறேன். ஆமாம், எடுத்தோடனே பொறாம தானே இது? பொறாம தானே? நீ அரசியல் பண்ணுறது வேற, அவன் அரசியல் இப்போ தான் உட்காந்துருக்கான். சரியா? அதாவது வளரும் போதே கொட்டக்கூடாது, வளரும் போதே கொட்டுறாங்க. என்ன அவர் தாக்கு பிடிக்கணும். எல்லாமே வந்து டிவிக்கில் இணையறாங்க. அதை பற்றி தான் எந்த இடத்துல மெஜாரிட்டி இருக்குதா இவங்க சாய்வாங்க. அரசியல்ன்றது அப்படி தானே. இவன் காசு பண்ண செலவு பண்ணல. யாரு? விஜய். என்ன 10 ரூபா விசில் சாய்ச்சிட்டு போயிட்டான். எல்லா ஊருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணல. என்ன காலைல ஓட்டு போட போகிறாங்க. அவன் குழந்தை சொல்லுது வீட்டில், என்ன யாருப்பா ஓட்டு போடுவ? நம்ம தலைக்கு போடு, நம்ம தளபதிக்கு போடு. டேடி என்ன பண்ணுவார்? குழந்தை சொல்லிட்டு தான் கேட்பாரு. அம்மாவை தான் சொன்னோம். போட்டு தள்ளினாங்க, உட்காந்துட்டான். 108 தான் உட்காந்தான். ஆனால் டெபாசிட் கிடைக்கல. இல்லை, உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அதிமுகலேருந்து போகிறாங்களே, அதுக்கு வந்து உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, ஏன் வலிக்க வேண்டியதானே? இல்லை, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வடிவேலு செந்தில் ஒரு காமெடி பண்ணுவாங்க, இளநீர் திருடின்னு போயிட்டு அந்த காமெடி சொல்லி அவர் வந்து இப்போ சொல்கிறாரு, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களை கட்சியிலேருந்து எத்தனை எம்எல்ஏக்களை வலிச்சாங்க. ஆமாம், ஏன் அவ்வளோ கடவுள் ஆகிட்டார்.
யாருங்க கடவுள்? விஜயன் சார் அவர்லாம் கடவுள் ஆகிட்டது. சரிங்களா, யாருக்கும் போயிட மாட்டார். சரி, அவர் பண்ண தப்பு. அவருக்கு எப்பயோ அவர் உட்கார சீட்டு வேற. ஏன் அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லை. மக்களுக்கு சேவை பண்ண வந்தவர். சரியா, அம்மாவை நாக்கு கடிச்சாரு சட்டசபையில். அம்மா சைலண்டாக ஆஃப் பண்ணிச்சு. எனக்கு போஸ்டிங் தேவையில்ல, நான் மக்களுக்கு சேவை பண்ண தான் அரசியலுக்கு வந்தேன். நல்ல மனுஷன் தெய்வமாயிட்டான். அந்த வாரம் கரூருக்கு போறாரு முதல்வர். என்ன பண்ணுவாரு கரூர் மக்களுக்கு அவரு? யாரு? முதல்வர் விஜய். விஷல் பார்ட்டி. ஆமா, விஜய் பார்ட்டி. விஷல் பார்ட்டி கரூருக்கு போறாரு. போட்டோம். ஆனா ஒரு பேர் அவர் சொன்னாரு ஒரு விஷயம், திருப்பி காமராஜர் ஆட்சியில் கொண்டு வரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் இன்னும் காமராஜருக்கு போயிட்டு இன்னும் மாலை போடல. அவர் மாலை போட்டாரா? இதோ இருக்குது டி நகர் போல. ஐயா வாக்குறுதி எல்லாருமே தரலாம், நீயும் தரலாம், நானும் தரலாம். என்ன அந்த முதலாம் படத்தில் ரகுவரன் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவான்ல, அந்த 4 காலம் எந்த இல்லைடா ரகுவரன் சொல்லுவான். மீடியாவில் தான், மீடியாவில் தான் ரகுவரன் இல்லை. அவன் சொல்கிறத நான் கேட்க முடியும், யாரும் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு பொம்மை மாதிரி. அதான் விஷயம். அரைச்சது சாக்கடை தான். சாக்கடை யார் க்ளீன் பண்ணுறது? இந்த மாதிரி நல்லவங்களாம் வராங்க. ஏன் இது பெரிய மிராக்கள். இது விஜய் சார் பெரிய மிராக்கள் பண்ணுறாரு. போதை வசதி இப்போ கட் ஆகுது. கரூர்ல 41 பேர் இறந்தாங்களா, அது வந்து விஜய் தான் காரணம் சொல்லி இன்னமும் பிரச்சனை பண்றாங்க. பண்ணுறோம் பண்ணி தான் இருப்பானுங்க. என்ன பண்ணுறோம் பண்ணி தான் இருப்பான். பேக்கில் கொடுத்தது நிறைய பேர் இருக்காங்க வெளியே. இதுக்கா தைரியம் இல்லையா? முடியாது முடியாது. சரியா நிற்பார், கண்டிப்பாக நிற்பார். சரியா 6 மாதம் கழிச்சு தெரியும். 6 மாசத்துல ஆட்சி கவுந்துருமே, என்ன தெரிய போகுது? யார் சொன்னது? உதயநிதி அவர் சொல்லுவார். அவர் சொன்னால் கவுந்துருமா? அவர்னா மகா முனிவரா இல்லை ஞானியா? அதான் சொன்னேன். இது வேற மாதிரியா பண்ணுறாங்க, ட்விஸ்ட் பண்ணுறாங்க. நடக்காது. தாக்கு பிடிப்பாரு தளபதி. சரியா முடியும். வெளிநாட்டுக்குதுன்ட்டு இங்கே போட மாட்டேங்கிறாங்க. வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கியிருக்கோம். நாங்கள் இங்கே வாங்க, அதை எங்கே போய் வாங்குறது? இங்கே நாங்கள் போட மாட்டோம், நீங்கள் ஊரில் போய் போட்டு இங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன சலுகை செய்கிறீங்க நீங்கள்? எங்களுக்குன்னு என்ன சலுகை செய்றீங்க? ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. எல்லாம் உங்களுக்கு வேணும்னு தான் நாங்கள் போட்டோம். இப்போ ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்களா? என்ன அர்த்தம் சார் அது? இந்த ஆட்சி வர நீதிக்காதுன்றாங்க. அப்படியா? ஏன் நீலிக்காது? ஏன் சார் நீலிக்காதுன்றீங்க? ஏன் அப்படி சொல்கிறீங்க? நல்லா அப்படி ஆனா நல்லாதான் செய்யறாரு, நல்லாதான் பாக்குறாருன்னு சொல்றாங்க. அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் சொல்ற மாட்டேங்கிறீங்க நீங்க? உதயநிதி வேற ஒரு வேற தேவையில்லாம அவரும் பேசுறாரு. நல்லாதான் இருக்குதுமா நாடு. இப்போ என்ன ஒண்ணு, ரேஷன் கடைக்கு போனாக்கா ரேஷன் கடைக்கு ரொம்ப பண்றாரு அவரு. அந்த ரேஷன் கடைக்கு ஆபீஸ்காரு, நீங்க போட முடியாதுமா, நீங்க ஊர்ல போய் வாங்கிக்கோமா, போங்கம்மா, நாங்க அங்க போய்க்கு வந்துக்கிறோம். சரி, நம்ம மாசம் 2000 3000 எடுத்துன்னு போக வேண்டியது. சரி, நம்ம இங்கேயே வாங்கிக்கலான்னு பார்த்தாக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? இல்லை சட்டம்லாம் பேசுறான் அந்த ஆள், அந்த ரேஷன் கடைக்காரன். என்ன சொல்றது? நம்ம எந்த ஆச்சுப்பா? பரவாயில்லப்பா, நல்லாதான் இருக்குது. நீங்க கவலையே படாதீங்க. சொல்லுங்கம்மா. 6 மாசத்துல இந்த ஆட்சியெல்லாம் கலையும்னு சொல்றாங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கலையாது. அந்த நம்பிக்கை அவர் மனசுல உறுதி இருக்கணும், விஜய் மனசுல. புரியுதுங்களா? அவர் தான் நம்பிக்கையோடு இருக்கணும். சரியா? நன்றி. ஏன்னா ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல ஆட்சியெல்லாம் கவுந்துரும் அப்படின்றாரு, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? அதை டிவியில் பார்த்து விளம்பரம் கொடுத்தா எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். வருஷமா ஏடிஎம்கேலேருந்து வேற டிவிக்கில் வந்து இணையிறாங்க, அந்த விஷயம்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இணையிறாங்கன்னா அது அவங்கள சொல்ல முடியல. அவங்களும் ஸ்டெடியாக நின்று செய்யணும் எல்லாத்தையும். விஜய்க்கால தான் எல்லாமே இருக்குதுப்பா. என்ன அவங்க பக்க பலமாக இருக்கணும். வரம்பா ஐயா சொல்லுங்கள், இந்த ஆட்சி எப்படி இருக்கு? ஒரு ஐயா
சொல்லுங்கள் ஐயா, இந்த ஆட்சி எப்படி ஐயா இருக்குது? ஆட்சி சூப்பராக இருக்குதுப்பா, ஒன்றும் குறை கிடையாது. விஜய் பற்றி சொல்ல முடியாது, அருமையான வார்த்தை இது. திமுக தான் பயங்கரமான கூட்டமான நாசமாக பிடிச்சவராகி போச்சு. வேலைக்கு ஆகாது, சுகமில்லை, கொள்ளாடித்தானுங்க நாசனம் பண்ணி முதல் பிடிச்சவர் முடியா கெஞ்சா மட்டும் பயங்கரமாக லவ் பண்ணி எல்லாம் நாசனம் பிடிச்சவராகி போச்சு. குளத்தூர் மாவட்டம் ஃபுல்லாக நாசனமாகி போச்சு. அங்கே ஆட்டாங்க வாங்கிட்டாங்க, அங்கே சந்திர பந்தில் அம்மா ஊருங்க வாடகை வச்சு நாசனம் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ தான் ஆள்றாரு, ரொம்ப தான் சுகமாக இருக்குது, நல்லா இருக்குது எனக்கு. அதிமுகலேருந்து எல்லாரும் இப்போ வந்து தாவேக்கையில் இணைகிறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்குது சார், ஒரு குறை கிடையாது சார். எனக்கு நிம்மதியாக இருக்குது, நல்லா இருக்குமே, நிம்மதி தான் ஜனத்தனுக்கு நல்லா சந்தோஷம். இப்போ உதயநிதி வேற விஜயை பற்றி தவறாக பேசி முதல்வரை பற்றி அதான் அவங்க பராராக ஓட்டானுங்க, அவனுக்கு மட்டுமே அவங்க பிடிச்சி போட வேண்டியது தான். அவங்க ஒன்றும் பயன் இல்லை, அவன் விஜயம் தான் பயக்கணும். அவனால் வந்தது தான் வினய் இந்த பற்றி விஜய் பற்றி இல்லை போனால் அவ்வளோ பவுர் இருக்காது. பவுர் தான் மொத்தத்தில் விஜய் பற்றி தான் அவன் நாசனமே பண்ணி குஷவராகி போச்சு கொடுக்கணுமா ஃபுல்லாக. இதுதான் முக்கியமானது, இதுதான் தேவை, எனக்கு தேவை. அவர் தான் ஆளணும், இந்த ஆட்சி அவர் தான் ஆளணும். முதலமைச்சர் தான் சுகம், அதான் ஜனமும் அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க. எல்லாம் பொங்கலாம் ஆமாம் மற்ற பேர் நினைக்கிறாங்க, அதே தான் தேவை எனக்கு சாமி. நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் நிறைய மாதிரி நல்லா சொல்லுவோம். ஓகே, ஒரு சந்தோஷம்.